ஹாய், நான் ரோஹன். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன கேட்டகிரினே தெரியாமல் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி நான் பல்ப் வாங்கினதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய இன்சிடெண்ட்டில் நடந்த சேம் கேட்டகிரியாக இருக்க ஒருத்தவங்கள நான் ஆப்போசிட் கேட்டகிரியாக நினச்சி பண்ணி ஒன்றுமே நடக்காமல் அந்த நாளையே வேஸ்ட்டாக போனதை பற்றின ஒரு சோக கதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வேறு ஸ்டேட்லேருந்து இருக்க பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் பொதுவாக எனக்கு இப்போது மராட்டி, ஆந்திர பிரதேஷ், இங்கே கேரளா, இந்த மாதிரி நியர் ஸ்டேட்டில் ஈவன் பீகார் பாய்ஸ் ஆல்சோ சம்படிஸ் ஆர் லுக்கிங் வெரி குட். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்க சூப்பர் பசங்க. அதை விட ஒடிசா பசங்க இன்னும் சூப்பராக இருப்பாங்க. கர்நாடகா பசங்க, அந்த மாதிரி எனக்கு அதர் ஸ்டேட் பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் சண்டே, அது இப்போ பொதுவாக நான் இருக்க இந்த நகரத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் இப்போ நிறைய வெளி ஸ்டேட் பசங்க படிப்பாங்க. மணிப்பூர் பசங்க, ஆந்திரா பசங்க, கர்நாடகா பசங்க, கேரளா பசங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்து பசங்க படிக்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்தா இந்த சாட்டர்டே சண்டே இந்த நியர் ஸ்டேட்டில் உள்ள பசங்க மட்டும் போயிட்டு வருவாங்க. சம்டைம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தா போயிட்டு ஒரு கேங்காக இந்த மாதிரி நிறைய பேர் அதர் ஸ்டேட்லேருந்து அன்றைக்கி வருவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு லாஸ்ட் சண்டேக்கும் முன்னாடி சண்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தீபாவளி முடிஞ்சு அடுத்த மண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. டியூஸ்டே நான் சும்மா கேஷுவலாக என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் அந்த மாதிரி சொல்லி நான் வரும்பொழுது ஒரு பையன் நடந்து போனான். பார்க்குறதுக்கு சின்ன காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தான் இருந்தான். சும்மா பார்த்தோட்டையும் ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு எனக்கு. சரி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு நான் நின்று அவன்கிட்ட கேட்கும் பொழுது, நான் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்கோட நேம் சொல்லி அவன்கிட்ட கேட்டேன், இது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவனோட தமிழ் ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் தமிழ் தான் பேசினான். ஆனால் அவன் பேசுகிற அந்த தமிழோட ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போவே நம்மளால் அதை ஐடென்டிட்டி பண்ண முடிஞ்சிச்சு. ஹீ இஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு. அந்த மாதிரி நம்மளால் ஐடென்டிட்டி பண்ண முடியாது, அவன் தமிழ்நாடு இல்லைன்ற மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஃபர்தராக நம்ம இன்னும் பேசுவோம். அந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயம் கேட்டுட்டு எங்கே போகிறீங்கன்னு, அதாவது எப்படின்னா, நான் வசிக்கிற அந்த நகரத்தோட பேருந்துக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து இந்த சென்னை பைபாஸ்லேருந்து பசங்க இறங்கி நடந்து வருவாங்க. ஃபுல்லாகவே ஓரளவு ஆள் நடமாட்டங்கள் இருக்க ஒரு மெயின் பைபாஸ் தான் அதுவும். ஆனால் அவுட்ரு பைபாஸ்லேருந்து அந்த பேருந்துக்கு நடந்து வருவாங்க. அந்த மாதிரி இப்போ இடையில இந்த மாதிரி நான் கேட்டுட்ருக்கப்ப அப்போ அவன் பேர் என்ன அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். என் பேர் ஹரிசன் சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறேன், மெக்கானிக்கல் செகண்ட் இயர் படிக்கிறேன் அந்த மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு இன்னும் அவன் சும்மா அப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 200 மீட்டர் கூட நடந்திருக்க மாட்டான். சரி நான் பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறேன், வரியா ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி அவனும் என் கூட சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ போகிறப்ப நிறைய பேசிட்டே போனோம். பொதுவாக ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு அட்ராக்ஷன் இருக்க ஒரு பசங்களை நம்ம பைக்கில் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணுமோ அந்த தூரத்தை சீக்கிரமே கடந்துடுவான். இப்போ நான் மட்டும் போனேன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படின்னா யாராவது அட்ராக்ஷனாக உள்ள ஒரு பர்சன் பைக்கில் உட்காந்துருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு 2 நிமிஷத்தில் போன மாதிரி இருக்கும். மேபி அதோட டைம் அதிகமாக எடுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி நிறைய பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் என்ன, நல்லா ஜாலியாக பேசிட்டு போகலாமே அந்த மாதிரி நினைக்கும் பொழுது அந்த டியூரேஷன் டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 3/4 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமே இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடுவான். இப்படிடா பேசி கரெக்ட் பண்ணுறது. அங்கே இறக்கி விட்டேன்னா அப்போ அவன் பாட்டு கிடுக்கிட்டுன்னு ஏறி அவன் காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஏறி போயிடுவான். அப்படின்னா அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரில. எனக்கு டக்குன்னு அதை அப்ரோச் பண்ணவும் முடியல. ஆனால் ஆசைகள் இருக்குது அவன் மேலே. அதனால் அப்படியே போயிட்டு அப்புறம் சரி எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த டைமில் டக்குன்னு, ஏன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்ம என்ன டக்குன்னு பிளான் பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. அந்த மாதிரி இருந்துட்டு டக்குன்னு பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நானாக கேட்டேன். ஏன்னா அது காலேஜு ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே சேர்ந்தே அங்கே இருக்குது. மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங்கும் இருக்குது. அதனால் சரி அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன், எனக்கு அங்கே
ஹாஸ்பிட்டல் வர வேலை தான் இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு நான் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல் தான் வரணும். என் கூட நீ ரூம் கோரியா, நம்ம போய் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன், தனியாக போகிறதுக்கு மலைப்பாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு 2-3 டைம் இல்லை ப்ரோ நான் இப்படியே போயிடுவேன், நான் பஸ் ஏறி போயிடுவேன் அப்படின்னா, ஆனால் அவன் அந்த இல்லை நான் பஸ் ஏறி போயிடுறேன்னு சொல்கிற அந்த பதிலில் அவன் என் கூட வர்றதுக்கு ஓகேன்ற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, மேபி அவனும் நம்மளை மாதிரி இருப்பானா, இல்லை அவன் ஸ்ட்ரைட்டாக உனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு 2-3 டைமுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, எனக்கு யார் கூடயாவது பேசும்பொழுது மேபி நம்மளோட சின்ன பையனாக இருந்தால், இல்லை என்னை விட பெரிய பையனாக இருந்தால் கூட எனக்கு டக்குன்னு வாடா போடான்னு பேசுகிறதுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். மேபி அது அன்ரெஸ்பெக்டாக இருக்கலாம். ஆனால் அது மாதிரி பேசும்பொழுது நமக்கு ஒரு பாண்டிங் அவங்க கூட க்ரியேட் ஆகும், நல்லா அவங்க கூட நான் க்ளோஸாக பேசலாம். அந்த மாதிரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 2-3 டைம் கிட்ட அவன் நான் பஸ்லேயே போகிறேன் அப்படி சொன்னான். அப்புறம் ஒரு 4வது டைம் கேட்குறப்ப சரி ஓகே வரேன், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லி கேட்டான். இல்லை நம்ம உடனே வந்துடலாம் அந்த மாதிரி நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வெளியே பைக்கை நிறுத்திட்டு கேட்டுக்கு வெளியவே இருந்துட்டேன். வெளியவே நான் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னா நோண்டிகிட்டே நோண்டிகிட்டே இருந்தான். சும்மா அவன் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இந்த கோடிங்ஸாக அதுக்கு ரிலேட்டடாக தான் அவன் பார்த்துட்டே இருந்தான் ஃபோனு. அவன் திரும்பவே இல்லை, காதில் வேறு ஏர்பாட்ஸ் வச்சுருந்தான் 2 காதுலேயும். நான் ரொம்ப டைம் வந்து அவனை ஒரு 4-5 டைம் கூப்பிட்டேன், அப்பயும் அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக போய் அப்படியே இடுப்போட அணைச்சி போடல, அந்த மாதிரி அணைச்சிட்டே சும்மா வாடா நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், நீ எவ்வளோ நேரம் இங்கேயே இருப்ப வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் அதுக்கப்புறம் மேலே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் மேலே கூட்டிகிட்டு வந்தேன் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் முன்னாடியே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோடய வீடு வந்து கீழே ஃபேமிலியோடு இருப்பாங்க, மேலே தான் என்னோடய ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்குன்னு பார்த்து ரூம் கீயை லாக் பண்ணிவிட்டு எங்கேயோ கீயை போட்டேன். நானும் தொலைவி பார்க்குறேன், எனக்கா என்னடா இது ஒரு நல்ல அழகான பையனை இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆனால் அந்த கீ வந்து இப்படி மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எங்கள் வீட்டு வராண்டாலே தொலைவிட்டே இருக்கேன். ஆனால் அங்கிட்ட தான் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, அவன் கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மேலே வந்து அவனை விட்டுட்டு நான் மட்டும் கீழே போய் 10 நிமிஷம் வராண்டாவில் தேடிட்டு இருக்கேன். அப்போ அவன் என்ன நினைப்பான், யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க இப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க கீழே போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பான் தானே. அதுக்கப்புறம் திரும்ப அவனே கீழே வந்துட்டான். சரி அப்புறம் இந்த மாதிரி கீயை காணோண்டா அப்படி சொன்னிட்டு அப்புறம் 2 பேரும் இல்லை மொபைலில் ஃப்ளாஷ் அடித்து தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே கிடந்துச்சு கீ, அந்த கீயை எடுத்துகிட்டு திரும்ப 2 பேரும் மேலே வந்தோம். மேலே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி சிக்கன் செஞ்சுருக்கோண்டா, தோசை இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னேன். ஏன்னா நான் குளிக்கிறதுக்காக ஹீட்டர் போட்டிருந்தேன். நான் சாப்பிட்றேன்னு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே வேண்டவே வேண்டான்ட்டான். டீயாவது போடுறேன்னே அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா. அப்புறம் நான் குளிக்கிறதுக்காக டவல் கட்டிட்டு ஹீட்டர் போட்டிருந்தேன், தண்ணி ஹீட் ஆகிட்டு இருந்துச்சா. நான் திரும்ப அவன் பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு அன்போடு அவன்கிட்ட இருந்து பேசிகிட்டே இருந்தேன். இப்போ அவன் சேரில் உட்காந்துருந்தான், நான் திரும்ப பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பேன். அவனோட தலையை நிறைய ஹேர் நல்லா பஃப்னு வச்சுருந்தான். எனக்கு அந்த மாதிரி ஹேர் வச்சுருக்க பசங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அப்போ அவனோட தலை அப்படியே சும்மா தலையை கோதி விட்டுட்டு அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான், ஏர்பாட்ஸ் போட்டுட்ருக்கான். நான் சும்மா டவல் மட்டும் கட்டியிருந்தேன்னா அதுக்கப்புறம் அவனோட தலை கோதி விட்டுட்டே இருந்தேன். கோதி விட்டேன், ஏன்டா சாப்பிடலாம் மாட்டியா, இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்க அந்த மாதிரி சொல்லி ஒரு அன்பில் அந்த மாதிரி கோதி விடுவோம்ல, அந்த மாதிரி கோதி விடுறப்ப அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு வேளை அவனுக்கு பிடிக்கலன்னா அது வந்து அவன் இக்னோர் பண்ணியிருக்கணும்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் தலை கோதி விடுறப்ப கம்முன்னு இருப்பான், அவன் தோல் மேலே கை போடுறப்ப கம்முன்னு இருப்பான். சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மோடில் வந்து எங்கடா சாப்பிடவே மாட்டேன்ற, வயிறெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவன் மேலே வச்சுட்டு ஒன்றுமே இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கே அப்படின்னு எங்கே கை வச்சாலும் ஒன்றுமே சொல்லவே மாட்டேன்றான். அதுக்கப்புறமேட்டு அவன் ஒரு ஸ்டீல் சேரில் உட்காந்துருந்தான், அதில் சும்மா லைட்டாக ஒரு சின்ன கம்பி இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னென்னு. அவன் உட்காந்து அந்த ஸ்டீல் சேரில் அவனுக்கு கீழே சும்மா அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கம்பி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இல்லை, ஆனால் ஏதோ கம்பி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னடா கம்பி இவ்வளோ சின்னதாக இருக்குது, மேலே ஏதோ குத்திட போகுது அப்படின்னு சொல்லி அந்த கம்பியை பிடிக்கும்பொழுது மட்டும் என் கையை வந்து இல்லை வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணாலும் அவன் வந்து ஒன்றுமே சொல்ல, அதுக்கு வந்து டினை பண்ணவே இல்லை. அது வந்து என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் ஃபீல் ஆணுச்சு.
இந்த மாதிரி அவனோட தலை வாரி விடும் பொழுது சும்மா அப்படி வச்சு அவன் நெருடலாக தடவி கொடுக்கும் பொழுது எதுவுமே சொல்ல. ஆனால் அந்த கீழே இருக்க அந்த கம்பியை தொடும்பொழுது மட்டும் இல்லை இல்லை வேண்டாம் அது ஒன்றும் இல்லை அந்த மாதிரியே சொல்லி டினை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சரி ஓகே இது வேலைக்கு ஆகுதுன்னா அப்புறம் நிறைய ட்ரை பண்ணி அது ஆகலை, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் நான் திரும்ப குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். அப்புறம் நான் போகும்பொழுது எனக்கு சும்மா வேலையெல்லாம் அங்கே எதுவும் இல்லை, நான் உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன பரவாயில்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுருங்க நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னா. ஆனால் அது தப்பு தானே, நம்ம ஒரு பர்பஸ்லாம் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆனால் இப்போ அந்த வேலை நடக்கலைங்கிறதுக்கு அப்போ நீ எக்கடோ கெட்டு போ. அப்போ அரௌண்ட் மணி 11 o'clock ஆயிடுச்சு, பஸ் இருக்குமா என்னன்னு தெரில, நீ எப்படியோ போன்னு விட்றது தப்பு தானே, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் உன்னை ஹாஸ்டல்லையே விட்டுறேன் அப்படி சொன்னேன். அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன் நான் எப்போவும் இங்கே தான் இருப்பேன், உனக்கு எந்த ஹெல்ப் வேணால் நீ என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு நான் நம்பர் கேட்டேன் அவன்கிட்ட. அவன் நான் நம்பர் கொடுக்க மாட்டானோன்ற கெஸ்ஸிங்லேயே கேட்டேன், ஏன்னா நான் இப்படி பண்ணேன்ல அதனால் நம்பர் கொடுக்க மாட்டானோன்ற கெஸ்ஸிங்கில் கேட்டேன். ஆனால் அவன் நம்பர் கொடுத்தான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் நம்பர் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி. கொடுப்பேனே இதில் என்ன இருக்குது அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டு பாய் டேக் கேர் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா இதை நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுடா, ஆனால் ஏன் அவன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, பிடிச்ச மாதிரியும் நடக்கலை பிடிக்காத மாதிரியும் நடக்கலை அப்படின்னு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், மேபி அவனும் பியாக இருக்கலாம், அதனால் அது அவன் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் டிஆரும் இந்த மாதிரி சேரில் உள்ள கம்பிகள் எல்லாம் தொட மாட்டாங்க, இருக்கும் ஆனால் சில மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. சில பி இந்த மாதிரி தொடுறத லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க எதை என்ஜாய் பண்ணுவாங்களோ அதை தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் நீ ஒரு வேளை டீ மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தா அவன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான், நீயும் பி மாதிரி சேரோட கம்பியை தொடுறனால அவனுக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கும், அதனால டினை பண்ணியிருப்பான் அப்படின்னா. எனக்கு இந்த கெஸ்ஸிங் அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை அவனும் சேம் கேட்டகிரியாக இருப்பானா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நான் கேஷுவலாக பேசுவேன், மற்றபடி எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் எனக்குமே பி கேட்டகரியில் உள்ளவங்க ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்லியாக பழகலாம். ஆனால் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு பி கேட்டகரியில் உள்ளவங்க மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அதனால் நீங்கள் யாரையாவது ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு அவங்க என்ன கேட்டகரின்றதை தெரிஞ்சு பழகுங்க, அப்போ தான் அது 2 பேருக்குமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, டேக் கேர், பாய்.